Hi guys, welcome back. இப்போ நம்ம பார்க்க போற சொல்யூஷன்ஸ் சாப்டர் இன்டெக்ஸ் கொஸ்டின் 2.2. Interesting and important question. Okay. Calculate the mole fraction. The mole fraction calculate பண்றதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். Calculate the mole fraction of எது கேக்குறாங்க? பென்சீன் கேக்குறாங்க. அப்படின்னா சிம்பிள். பென்சீனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பண்ணணும். அதான் கான்செப்ட். கரெக்டா? ஓகே, கண்டெய்னிங் சொல்யூஷன். ஸோ பென்சீனோட சிம்பிள். பென்சீன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மொத்த சொல்யூஷனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு போகுது. பென்சீனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பென்சீன் இஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் அப்பான் மோலார் மாஸ். கரெக்டா? மாஸ் அப்பான் மோலார் மாஸ். மோலார் மாஸுக்கு பென்சீன் ஃபார்முலா வச்சு C6H6. பென்சீனா C6H6, அதை வச்சு ஃபார்முலா தெரியும். மோலார் மாஸ் மாஸ் தேவை. இங்க என்ன சொல்றாங்க? கண்டெய்னிங் 30 கிராம் பை மாஸ், 30% பை மாஸ். என்ன? கார்பன் டெட்ராக்ளோரைடு. அப்போ 30% பர்சன்டேஜ்னா அப்போ டோட்டல் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்குவோம். 30%னா 30 கிராம்ஸ் எடுத்துக்குவோம். சிம்பிள். சம்மே முடிஞ்சு கிட்டத்தட்ட. கரெக்டா? சோ பென்சீனோட மாஸ் எவ்வளவுனா 30 கிராம்ஸ். ஏன்னா டோட்டல் இஸ் டேக்கன் அஸ் 100 கிராம்ஸ். அப்போ CCl4 ஓடது எவ்வளவு கிராம்ஸ்னா மீதி இருக்கிற 70 கிராம்ஸ். இது மாஸ். மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் பென்சீன் எவ்வளோ? C6H6. மோலார் மாஸ் ஆஃப் பென்சீன் 6 எடுத்தீங்கன்னா you'll be getting 78 கிராம் பர் மோல். அதே மாதிரி CCl4 ஓட மோலார் மாஸ் ரெண்டு ப்ராப்ளம் முன்னாடி தான் பார்த்தோம். 154 வரும் கிராம் பர். சோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சலாமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் என்னது? பென்சீன் மாஸ் அப்பான் மோலார் மாஸ். மாஸ் எவ்வளவு? 30 divided by molar mass 78, which will be giving us 0.3846 moles. அதே மாதிரி number of moles of CCl4 mass எவ்வளோ? 70 grams divided by 154 divide பண்ணினா you'll be getting 0.4545 moles. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பென்சீனோடது மட்டும் கேக்குறாங்க. அப்போ பென்சீனோடதுன்னா so mole fraction of benzene ஓடது மட்டும்னா 0.3846 divided by total 0.3846 plus 0.4545 divide பண்ணினா you'll be getting 0.458 வரும். அதான் மோல் ஃபிராக்ஷன். கிளியரா? சிம்பிள் கான்செப்ட். மோல் ஃபிராக்ஷன் கான்செப்ட் பண்ண தெரிஞ்சா ஈஸியா அந்த ப்ராப்ளம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மோல் ஃபிராக்ஷன் கான்செப்ட் தெரிஞ்சா இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.